பற்றிய நியூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னையே கவனிக்காம விட்டுறாத. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல என்ன கவனி, என்ன பெருசா பாரு, அர்த்குவேக்க பெருசா பார்க்காத, பூமி அதிர்ச்சியை பெருசா பார்க்காத, யுத்தத்தை பெருசா பார்க்காத, என்ன பெருசா பாரியா, நான் தான் சொல்றேன் கலங்காதேன்னு. அப்புறம் ரெண்டாவது ஒன்னையே கவனிச்சுக்கோ. இந்த நியூஸை பார்க்குறேன் அந்த நியூஸை பார்க்குறேன்னு ஒன்றை கவனிக்காம விட்டுறாது. ஏன் ஒன்றையே கவனிச்சுக்கோ? ஏன்னா அந்த 9-13 வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டிய வேலையை போய் செய்யின்றாரு சீஷர்களை பார்த்து. என்ன வேலை? உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. கடைசி காலத்து குறித்து கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை 9-13 வாசித்து பாருங்க வீட்டில் போய். நீ பிரசங்கம் பண்ண போனால் உன்னை உபத்திரவப்படுத்துவாங்க, ஆனால் பயப்படாதன்றார். இப்போ என்ன சொல்ல வர்றாரு? எதை கவனிக்கணுமோ அதை கவனிங்க. சும்மா இந்த அடையாளத்தை பார்க்குறேன் அந்த அடையாளத்தை பார்க்குறேன்ட்டு போய் பயந்து போயிட்டு இயேசு மேலே இருக்க ஃபோக்கஸை விட்டுறாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போகிறது, நம்ம நாடெங்கும் பரப்புறது. இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை கோட்டை விட்டுறாதீங்க, அதை கவனிங்க. அதை செய்ய போனீங்கன்னா அதில் சில சவால்கள் கஷ்டங்கள்லாம் வரும், அது கூட எனக்கு தெரியும், அதை கண்டு கூட பயப்படாதீங்க. செய்ய வேண்டிய வேலையை கவனின்றார். கவனிக்க வேண்டியதை கவனி, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனி. உபத்திரவன் வந்தால் சந்திக்க ரெடியா? இயேசு நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக உபத்திரவன் வந்தால் சந்திக்க ரெடியா? கடைசி காலம் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி இயேசு நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தம் உபத்திரவம் வரும்போது சந்திக்க ரெடியா? அதுக்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இருக்குதா? இயேசுவை பின்பற்றுறது ஒர்த்துன்னு கன்வின்ஸ் ஆயிட்டியா? இயேசுவை குறித்த இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் பிரசங்கிக்கிறது ஒர்த்துன்னு கன்வின்ஸ் ஆயாச்சா? இதுக்கு என்ன உபத்திரம் ஃபேஸ் பண்ணுறதுனால ஆயத்தமா? அந்த மாதிரி உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பிக்கிட்டியா? உன் விசுவாசம் எழுப்பப்பட்டிருக்கா? இந்த விதத்தில் கட்டப்பட்டிருக்குதா? அதை கவனிப்பான்றார். 9-13 அடுத்த வாரம் பார்ப்போம். கவனிக்க வேண்டியதை கவனின்றார். முதல்ல என்ன கவனி, அடுத்தது ஒன்றை கவனி. இந்த எர்த்குவேக், சுனாமி, யுத்தம் இதெல்லாம் அடுத்தபடி இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து கவலையே. என்ன வித்தியாசமான போதனைங்க, இயேசுடைய போதனையை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் கடைசி காலத்தை போதிக்க முடியுமான்னு அவர்கிட்ட நாம் கற்றுக்கணும். அவருக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், எதை குறித்தும் கலங்காது இருங்கள், பயப்படாதீங்க. அப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இயேசுவை நம்புறீங்களா? இன்றைக்கி இயேசுவை நம்புறீங்கன்னா என்ன நடந்த என்ன? அவர் இருக்கிறார்ல, அவர் உங்களை கைவிட்டுருவாரா? அவருக்கு உங்களை எப்படி நடத்தணும்னு தெரியும், எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு எந்த ஞானத்தை கொடுக்கணும்னு தெரியும், எப்படி உங்களை பலப்படுத்தணும்னு தெரியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதற்கேற்ற வெற்றியை உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவரை நம்புனீங்கன்னா போதும், கண்களை அவர் மேலே வச்சிங்கன்னா போதும்.